ஐக்கிய ஜனதா தளம் சட்டமன்ற குழு தலைவராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாட்னாவில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரின் அதிகாரப்பூர்வ அரசியல் நடைபெற்ற நிகழ்வில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 84 பேரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தான் நிதிஷ்குமார் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டமும் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நண்பகல் 3:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். ஒருவேளை ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு தனித்து பெரும்பான்மை பெறக்கூடிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தனியே கூட்டம் நடைபெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தற்போது கூட்டணியாகத்தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் கூட்டணி கட்சி கூட்டமும் நடத்தப்பட்டு அந்த கூட்டணியின் தலைவராகவும் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட வேண்டியது கட்டாயம். அந்த அடிப்படையில் தான் இன்று நண்பகல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதில் அந்த கூட்டணியின் சட்டமன்ற குழு தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்து பீகாரில் ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் முறைப்படி உரிமை கோர இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை காலை 11:30 மணிக்கு பீகாரில் இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தில் 10வது முறையாக நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக மீண்டும் பதவியேற்க இருக்கிறார். இதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக, அதில் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநில முதல்வர்கள், தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க இருக்கிறார்கள். சுமார் 2 லட்சம் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.